ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று இருக்கு. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. அதிலேயே பல்வேறு தொகுதிகளில் பார்க்கும்போது தாவேகா முன்னிலையில் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இவிஎம் வாக்குப்பதிவில் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம், கொளத்தூர் போன்ற பல்வேறு முக்கிய ஸ்டார் தொகுதிகள், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல சேப்பாக்கம் தொகுதியிலும் சரி, சைதாப்பேட்டை, மற்ற சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. சென்னையை முற்றிலும் தாவேகா தன்வசப்படுத்துமா அப்படிங்கிறது மாலை 6 மணி நிலவரத்தை வைத்தே சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் சென்னையில் மட்டுமே விஜயின் தாக்கம் இருப்பதாக ஒரு பேச்சு முன்பு இருந்தது. ஆனால் மற்ற மாவட்டங்களிலும் மற்ற தொகுதிகளிலும் தாவேகா தற்போதைய நிலவரப்படி முன்னிலையில் உள்ளது. சென்னையில் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் அவர் முன்னிலையில் இருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் முதல் சுற்றில் விஜய் முன்னிலையில் இருந்தார். அடுத்த சுற்றில் ஒரு பின்னடைவை சந்தித்தார். தற்போது மீண்டும் முன்னிலையில் திருச்சி கிழக்கில் விஜய் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தற்போது வாக்குகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை சேர்ந்த 34 அமைச்சர்களில் 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே ஒரு பின்னடைவை சந்தித்திருப்பது திமுகவினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து தாவேகா பல்வேறு தொகுதிகளில் முன்னிலையை பெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை மட்டுமல்லாமல் மற்ற தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் இந்த முறை போட்டியிட்டார். அங்கும் முதலிடத்தில் டாக்டர் பிரபு அவர்கள் தான், தாவேகாவை சேர்ந்த மருத்துவர் பிரபு அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார். பல்வேறு தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் தற்போதே ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கின்றனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதல் முறையாக கட்சி தொடங்கிய விஜய் எந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட மாட்டோம், வென்றால் போட்டியிட்டால் 2026 தான் என்பதை தொடர்ந்து கூறிட்டு இருந்தாங்க. அவரோட போக்கஸ், விஜயோட போக்கஸ் 2026 எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருந்தாரு. பல்வேறு இடங்கள்ல அவர் பிரச்சாரம் செய்யல, மக்களை சந்திக்கல, போயிட்டு பிரஸ் மீட் பண்ணல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து அவர் மீது வைக்கப்பட்டது. கரூர் துயர சம்பவமாக இருக்கட்டும், அவருடைய விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், அடுத்தடுத்து மிகப்பெரிய சர்ச்சைகளில் விஜய் சிக்கி இருந்த சூழ்நிலையில் அவர் அவரின் தொகுதியில் வெற்றி பெறுவதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. எக்ஸிட் போலில் கூட விஜய் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தெரியாது, ஒரு கேள்விக்குறிதான். அவர் ஒரு 5 இடங்களில் வென்றாலே பெரிது, 5 முதல் 15 இடங்களில் வென்றால் பெரிது எல்லாம் சொன்ன போது மை ஆக்சஸ் இந்தியா மட்டும் ஒரு வித்தியாசமான கருத்து கணிப்பை எக்ஸிட் போல்ல சொல்லி இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 100 தொகுதிகளுக்கு மேல் விஜய் வெற்றி பெறுவார், தாவேகா 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து ஆட்சி அமைக்கும், இது மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் இருந்த சூழ்நிலையில் தற்போதைய நிலவரப்படி தாவேகா கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலையில் இருக்கு. திமுக 50 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் இருக்காங்க. அதிமுக 79 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான், அந்த கட்சியின் தலைவரான சீமான் கூட அவர் போட்டியிட்ட இடத்தில் முன்னிலையில் இல்லை. தற்போது தாவேகா அதிக இடங்களில், கூட்டணிகள் எதுவும் இல்லாமல் போட்டியிட்ட தாவேகா அதிக இடங்களில் தற்போது முன்னிலையில் இருக்கிறது. அனைவருமே விஜய்க்கு தான் வாக்களித்தார்கள். ஆனால் எக்ஸிட் போல் முடிவின்படி என்ன விஜய்க்கு பெரிய அளவுல ஒரு மாற்றம் வரல, அவருக்கு ஒரு பெரிய எண்ணிக்கை கொடுக்கப்படலைங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விவாத பொருளாச்சு. நேற்று வரை இருந்த அரசியல் களம் அப்படிங்கிறது இன்று காலை 9 மணிக்கு பிறகு டோட்டலா மாறி இருக்கு. தற்போது 2 சுற்றுகள் தான் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20-21 சுற்றுகள் இருக்கு. அதன் பிறகு இந்த நிலவரம் மாறலாம். ஆனால் 10 மணி நிலவரப்படி தற்போது 234 தொகுதிகளில் விஜய் 97 தொகுதிகளில் அதிகாரப்பூர்வமாக முன்னிலையில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அது இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது உள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? ஆட்சி அமைக்கிறாரா விஜய்? எதிர்கட்சியாக வரப்போவது யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.